நமது பாதாள செம்பு முருகன் கோவிலில் மூலவரோ உற்சவமூர்த்தியோ இல்லை. முன்னோர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த இடத்தில் கோவில் இருந்ததாக சொல்லப்பட்டதன் அடிப்படையில் போகர் சித்தரின் அவதாரமான திருக்கோவிலூர் சித்தரால் உருவாக்கப்பட்டு தற்போது நாம் கண்டு வழிபடும் கோவில் முற்றிலும் புதிதாக வடிவமைக்கப்பட்டு சிற்ப சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது. தலவிருட்சமாக மலை நெல்லி உள்ளது. வம்சாவழியாக வழிபட்ட இடத்தில் நமது பாதாள செம்பு முருகன் வடிவமைக்கப்பட்டு இன்று அருளை வாரி வழங்கும் வள்ளலாக நாம் உணர்ந்து வழிபட்டு மகிழ்கிறோம். பாதாள செம்பு முருகன் சன்னதியில் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்தே நாட்டிற்காக போர் புரிந்த போர் வீரர்களுக்கும் இன்றைய பாரத நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களுக்கும் பரிவட்டம் கட்டி முதன்மை மரியாதை செய்வது ஆலய நிர்வாகத்தின் மரபாக இருந்து வருகிறது. நமது செம்பு முருகனின் மேனியை தழுவிய கருங்காலி மாலைகளை வாங்கி பாதாள செம்பு முருகனுக்கு சார்த்தி வழிபட முடியாதவர்கள் அல்லது வாங்கி அணிந்து கொள்ள முடியாதவர்கள் முருகனின் அருட்பார்வையில் விழ மிக எளிய மற்றும் ஆண்டாண்டாய் ஐதீகமாய் கடைபிடிக்கும் செயலை செய்தால் கூட போதுமானதோ அது என்னவென்றால் கோவில் எல்லையான இராமலிங்கம்பட்டி ஊர் எல்லைப்பட்டி ரோட் பகுதியிலிருந்து மானமாக வந்து முருகனை மனமுருகி வழிபட்டு பிறகு வெளியில் வந்து இராமலிங்கப்பட்டி எல்லைப்பட்டி வரை ஒரு வார்த்தை கூட பிறருடன் பேசிக்கொள்ளாமல் மோனநிலை மானத்தை கடைபிடித்தாலே போதுமானது. கருங்காலி மாலைகளை அணிந்த மற்றும் முருகனுக்கு சாத்திய பலனுக்கு இதுவும் ஈடாகும். உங்கள் மனதில் நினைத்த வேண்டுதலும் நிறைவேறும். மௌனத்தினை அனுபவபூர்வமாக உணர்ந்த பக்தர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இறையினார் எம்பெருமான் பாதாள செம்பு முருகனின் ஆலய வளாகத்தில் அமைதி காத்து அவனை அருளை முழுமையாக பெற்று நலம் எய்துகின்றனர். பக்தர்களாகிய தாங்களும் இவ்வழியை பின்பற்றினால் முருகப்பெருமானின் அருட்பார்வை நிச்சயம் பெறவியலும்.